அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சி நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒன்று. இந்த மாதா தொலைக்காட்சி வளர்ச்சி, அதை தாங்கி பிடிப்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். பொருளாதார உதவிகளை கொடுத்து இது மென்மேலும் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் பொருள் கொடுத்து நாம் உதவணும், இல்லைங்களா? தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கடவுள் பரிபூர்ணமாய் ஆசிர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 8 வாரங்களா குடும்பத்தில் பெண்ணினுடைய படைப்பு என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த 2 வாரங்களா ஒரு பெண் என்பவளை ஏன் கடவுள் படைச்சாரு, அவங்களுடைய தனித்துவம் என்ன, யுனிக்னஸ் அல்லது சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்ன என்பதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the woman is physically different from a man. She is a spirit man with female body. அப்போ சில வாரங்களுக்கு முன்னாடி நாம தியானித்தோம். என்ன தியானிச்சோம் அப்படின்னா, கடவுள் மனிதனை உருவாக்குவோம் வாங்க, let us create man in our own likeness, in our own image என்று பிதா சொல்றார். இப்போ ஏசப்பா கூப்பிட்றாரு, பரிசுத்தா கூப்பிட்றாரு. அவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி மனுஷனை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. மண்ணிலிருந்து ஒரு ஆணை உருவாக்குறாங்க, ஆணுடைய விழாவிலிருந்து ஒரு பெண்ணுங்கிற உருவத்தை உருவாக்குறாங்க. 2 பேருக்கும் வேற வேற உருவம் இருக்குது, உறுப்புகள் மாறுகிறது, ஷேப்பு மாறுது, எல்லாமே மாற்றம் இருக்கிறது. உடம்பு கம்ப்ளீட்டாக வேற தான் இருக்கிறது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃப்ரெண்ட். அது ஸ்பெஷலாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பெண்ணை அந்த நோக்கத்திற்காகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஏசப்பா கடவுள். ஆகவே உருவாக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, ஆணை உருவாக்கி, மண்ணிலிருந்து ஆணை உருவாக்கி அந்த ஆணுக்குள்ள தன் ஆவியை ஓதுகிறார். அந்த ஆவி தான் ஸ்பிரிட் மேன். ஆணிடமிருந்து விழாவிளம்ப எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குறார் ஆண்டவர் குறிக்கோளோட. அந்த பெண்ணுக்குள்ள ஆணுக்குள்ள என்ன ஆவியை ஊற்றினாரோ அதே ஆவியை தான் ஊற்றாரு. அவருடைய ஓன் லைக்னஸ், அவருடைய ஓன் இமேஜ், அவருடைய தன் ஜீவனை அந்த பெண்ணுக்குள்ள ஊற்றாரு. அப்போ 2 பக்கெட்டை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒன்று பிளாஸ்டிக் பக்கெட், இன்னொன்று எவர்சிவர் பக்கெட் நினச்சிக்கோங்க. 2 பக்கெட் தான் வேற வேற தவிர இந்த பக்கெட்டில் உள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம் 2. இதில் பாயாசம்னா இதுலேயும் பாயாசம் தான், இதில் மேங்கோ ஜூஸ்னா இதுலேயும் மேங்கோ ஜூஸ் தான். இதில் ஆவியை ஊதினார் என்றால் அதே ஆவியை தான் பெண்ணுக்குள்ளும் ஊதினார். இருவரும் சமம் என்பதை நம்ம தியானித்தோம். சில வாரங்களுக்கு முன்னாடி நீங்கள் முன்னால் 3 அல்லது 4 அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2-3 வாரங்களுக்கு முன்பதாக. அப்போ ஆணும் பெண்ணும் சமம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஏன் அப்படின்னா, மேல் பாடியில் ஒரு ஸ்பிரிட் மேன் இருக்கிறாரு, ஃபீமேல் பாடியில் ஒரு ஸ்பிரிட் மேன் இருக்கிறாரு. ஒரு ஸ்பிரிட் மேன் இன் தி ஃபீமேல் பாடி என்று நாம் தியானித்தோம். ஒரு பெண் என்கிறவளுடைய உடலுக்குள்ள ஆவி மனிதன் என்கிறவன், ஸ்பிரிட் மேன் என்கிறவன் இருக்கிறான். இந்த ஸ்பிரிட் மேன் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட் மேன் ஒன்று தான். அதனால தான் ஈக்குவல் என்று நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கருத்தோட இன்னைக்கு அவருடைய உடல் அமைப்பு எதற்காக வித்தியாசமாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது: அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து, வீக்கர் வெசல் அப்படிங்கிறார், வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். அவங்க வீக்கான ஒரு பாத்திரம் தான், அதோட இணைந்து அதை உணருங்க. முதல்ல அதை உணர்ந்து அவர்களோட இணைந்து வாழுங்கள் அப்படிங்கிறார். நாம் இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, உடம்பு வேறையா இருக்கு அப்படிங்கிறது மட்டுமல்ல, அந்த உடம்பு வேறையா இருக்கிறது, பலவீனமா இருக்குங்கிறது தான் யுனிக்னஸ். உடம்பு ஆணு பெண்ணுங்கிறத உருவத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடறோம், குழந்தைய பிறக்கும் போதே கண்டுபிடிச்சிடறோம். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த வீக்கரா இருக்காங்க, பலவீன பாத்திரமா இருக்காங்கிறதா வித்தியாசம். அதுல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளர்களாக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்க. Give them respect and honor because they are taking part in the grace of God as you take part in the grace of God அப்படிங்கிறார். ஒரு ஆணுக்கு கடவுளுடைய கிருபையில, ஆசீர்வாதத்தில், வளமையில, செழுமையில எப்படி அவன் பங்குத்தாரோ அதே போல பெண் என்பவளும் கடவுளுடைய உரிமையில, கடவுளுடைய உரிமை சொத்துல, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில்
கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஈக்குவல் பங்கு இருக்கு. ஆகவே அவளை நீ மதிச்சுதான் ஆகணும், அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது அப்படிங்கிறார். பவுல் என்ன சொல்வார்? கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் 3வது அதிகாரம் 19வது இறைவசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: திருமணமான ஆண்களே உங்கள் மனைவிமார்களை அன்பு செய்யுங்க, தயவுசெய்து அன்பு செய்யுங்க, கொடுமைப்படுத்தாதீங்கப்பா, அவங்க டெண்டர் வெசல் அப்படிங்கிறார். கொடுமை செஞ்சிடாதீங்கப்பா, அவங்கள தாங்க முடியாதப்பா, ஆனால் கொடுமைப்படுத்தி ஒழிக்கிறீங்களே, அன்பு செய்யுங்க, தயவு செய்து கொடுமைப்படுத்தாதீங்க. ஏன் அன்பு செய்யணுங்கிறத கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். கணவன் மனைவி அன்பு செய்யணும், அந்த மனைவியை அன்பை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் குடும்பத்துக்குள்ள. ஒருவேளை கணவன் அன்பு செய்யலையா, சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடும், ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், மனைவியால் அன்பு செய்ய முடியாது. என் புருஷன் அன்பு செய்யலைங்கிறதுக்காக நான் அந்த மனைவி சுழண்டு உழண்டு டிப்ரெஷனுக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் போறாங்க பாருங்க. அப்படிதான் படைச்சிருக்கிறார். புருஷன் அன்பு செய்யணும், மனைவி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகுது, புருஷன் குடிகாரன் இருக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், அதுக்காக நாம் நம்முடைய கடமைகளை செய்யாமல் இருக்க முடியாது. எப்பெல்லாம் கடவுள் படைக்கிறார், ஒரு சித்தத்துக்காக படைக்கிறாரு, அங்கே சிஸ்டம் ஃபெயில் ஆகுது, பக்கத்து வீட்டுக்காரன் உதவி செய்யலை, என் பிள்ளை என்ன நேசிக்கலை அப்படிங்கும்போது நம்ம ஓல்டேஜ் ஹோம் போகிறோம் இல்லைங்களா? அதே போல தான் எப்போ கணவன்ட்டு அன்பு கிடைக்கலையோ, இந்த நெக்ஸ்ட் நம்முடைய ஒட்டுமொத்தம் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, ஒரு பெண்ணானவள் தன்னை படைத்த கடவுள்கிட்ட ஓடணும். அவர் புருஷன் கொடுக்கிற அன்பை காட்டிலும் பல மடங்கு அதிக அன்பை அவர் கொடுக்க வல்லவர், கொடுப்பாரு. கணவனை இழந்த விதவைகளுக்கு நான் தான் புருஷன் அப்படிங்கிறார். அப்படி அன்பு செய்யக்கூடிய கடவுள் தான் நம்முடைய கடவுள். ஆகவே புருஷன் அன்பு செய்யணும். ஒரு வேளை அன்பு செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒப்பாரி வச்சுட்டு அழுதுக்கூட செத்துறக்கூடாது. கடவுளிடம் நாட வேணும். என்ன படைச்ச கடவுள்கிட்ட போனால் அத்தனையும் கிடைக்கும். The woman is unique because she is physical being who is weaker. She is a physical being who is weaker. அவர் பெண்ணு தனித்துவம் அப்படின்னா அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது ஒரு சாந்தமாக சாஃப்டாக தான் இருக்கு. அப்போ this is not just referring to physical strength. அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னா உடம்பு செய்யக்கூடிய நான் ஒரு 100 கிலோ தூக்கினா என் மனைவியால் 100 கிலோ தூக்க 10 கிலோ தூக்க முடியாதான் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், உடல் சார்ந்த ஆற்றல். அது ஏதோ ஒரு உடல் சார்ந்த ஆற்றலை மட்டும் சொல்லலைங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பல பெண்களை பாருங்க, பயங்கரமாக சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் தூக்குறதா இருக்கட்டும், ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், அது கிரிக்கெட் பிளே பண்ணுறதா இருக்கட்டும், டென்னிஸ், வேற எந்த கேமாக இருக்கட்டும், அல்லது சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இன்னைக்கு விண்கலத்துக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், பல சாகசங்களை பெண்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, many men could not handle what women handle. பல பெண்கள் இன்னைக்கு ஹேண்டில் பண்றத பல ஆண்களால முடியலையே. அப்ப இந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் அவர் சொல்லல, அதுக்கு மேல அவர் சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ வீக்கர் வெசல் அப்படின்னா வீக்கர் என்று ஏன் சொல்றாரு? பலவீனமான, என்ன சொல்றாருன்னா வலு குறைந்தவர்கள் அப்படிங்கிறத உணருங்க. அப்படி அதை உணர்ந்தாவே பாதி பிரச்சனை தீந்துரும். வீக்கர் அப்படிங்கிறது மோர் டெலிகேட், கிரீக் வேர்ட்ல இருந்து டைரக்ட் ஒரு மீனிங் நம்ம எடுத்தோம்னு சொன்னா மோர் டெலிகேட் ஃப்ரேம், வெரி ஃபைன்லி மேட், ரொம்ப அழகாக. டெலிகேட்னா ஒரு அழகுள்ள, ஒரு நல்ல சுவையுள்ள, நல்ல டேஸ்ட்ஃபுல்லா, ரொம்ப அருமையாக படைக்கிற படைப்பு தான் வீக்கர். டெண்டர் என்று இன்னொரு அர்த்தம் இருக்கு. மோர் ஃப்ரெஜைல் ஸ்ட்ரக்சர், அது டக்குன்னு எலும்பு முறிஞ்சிரும் எல்லாம் இருக்கும், ஃப்ரெஜைல் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் அந்த டெண்டரான, அந்த சாஃப்டான அந்த பெண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற ஆவியும் பயங்கர பலவானா, 100 கிலோ எடையுள்ள ஆணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவியும் ஒண்ணுதான். ஸ்பிரிட் மேன் இந்த மேன், அந்த ஸ்பிரிட் மேன் இந்த ஃபீமேல் போத் ஆர் சேம். ஆணுக்குள்ள இருக்கிற ஆவியும் பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆவியும் ஒண்ணுதான். ஆகவே அவங்க எந்த நிலையிலும் தரம் கெட்டவர்கள் அல்ல, தரம் மாறினவர்கள் அல்ல, வேறுபட்டவர்கள் அல்ல, சமம்தான். டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஃப்ரெஜைல் ஸ்ட்ரக்சர் தான், ஆனா அவங்களுக்குள்ள ஓடுகிறது கடவுளுடைய ஆவி. இட் டஸ் நாட் மீன் தட் ஷீ இஸ் ஃபீப்ளர் கெப்பாசிட்டி, இன்ஃபீரியர் மென்டல் என்டோமெண்ட். அவங்களுக்கு அறிவு ரொம்ப கம்மிப்பா. நிறைய பேர் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு, அதுதான் இங்க தப்பு பண்றோம். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு திரு அவை தெளிவாக சொல்லுகிறது. பாப்பரசு சொல்லி இருக்கிறார், திருச்சபை என்பதே ஒரு பெண்ணுக்கு சமமானவள், ஷீ என்று சொல்லுகிறது. அவளுடைய தாய், அவளுடைய மகள் என்று சொல்லுகிறார் பாப்பரசர்.
அப்போ அந்த திருச்சபை என்பது எப்படி பெண்ணினுடைய அறிவு தேவை, பெண்ணுடைய ஈடுபாடு அதிகப்படுத்தணும், பெண் என்பவள் மிகவும் அறிவுள்ளவள், அழகுள்ள, அந்த பெண்ணினுடைய அந்த ஈடுபாடு திருச்சபைக்கு மிகவும் தேவை என்று சொல்லி இந்த சினட்ல டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க அறிவு குறைந்த, உனக்குன்னே தெரியும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு மிக அறிவு ஷார்ப்பா வேலை செய்கிறது. அதைத்தான் சொல்ல வரேன். அன்பான சகோதர சகோதரிகளே, she is more tender, subject to many infirmities to which hardy frame of man is a stranger. அப்போ அவங்க உடம்பு டெண்டரா இருக்கு, அவங்க எண்ணம் டெண்டரா இருக்கு, எல்லாமே இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா அந்த பெண்ணை டீல் பண்ணா அங்க பிரச்சனை வருகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, less capable of enduring fatigue and toil என்று சொல்லலாம். அவங்களால போய் ஏறு ஓட்ட முடியாது, 10 மணி நேரம் ஏறு ஓட்ட முடியாது, 100 மூட்டை தூக்க முடியாது, நெல் அடிக்க முடியாது, மிகப்பெரிய வேலையை செய்ய முடியாது தான். ஏனென்றால் கடவுள் அப்படி படைக்கல, அந்த வேலையை செய்யறதுக்கு தான் ஆம்பளை படைச்சிருக்கிறாரு. அப்போ she should be regarded and treated with special kindness and attention. அப்போ ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக படைச்சிருக்கிற அந்த சாஃப்டான உடம்ப, இந்த சாஃப்டான ஆத்மாவை நீ கேர்ஃபுல்லா, தாழ்ச்சியோட, பணிவோட அந்த பெண்ணை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆணுக்கும் பேதுருவும் பவுலும் கட்டளை கொடுக்குறாங்க. இதை நம்ம பெண்கள் வீட்டில் பார்க்குறோம். அம்மாட்ட பார்க்குறோம், உங்கள் தங்கைகளை பார்க்குறீங்க, உங்கள் மாமியாரை பார்க்குறீங்க, உங்கள் மனைவியை பார்க்குறீங்க, சித்தியை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அவங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாங்க. சில பேர் ஆம்பளைங்க மாதிரி டீல் பண்ணுவாங்க, ரவுடிஸாக பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எ மேல் இன் த ஸ்கர்ட். அப்படிப்பட்ட பெண்களை பற்றி நான் சொல்ல வரல. இயல்பாய் மேஜர்லியா பெண்கள் எதற்காக படைத்திருக்கிறார்? ரஃப்னஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஒரு ஆம்பளை அப்படிங்கிற ஆண் என்பவன் ரஃப்பாக இருப்பாங்க, அவனுக்கு ஆற்றல் நிறைய தான் இருக்கும், மூட்டை தூக்கி போடுவார், அப்படி நல்லா தான் பண்ணுவார். எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு படைப்பு என்று சொன்னால் அது பெண்ணு தான். ஃப்ரைல்ட்டி, பியூட்டி அண்ட் ஃப்ரைல்ட்டி. ஃப்ரைல்ட்டி என்று சொன்னால் அழகு எந்த அளவுக்கு. இப்போ ஆணை பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்குப்பா அப்படின்னு சொன்னவங்க ரஃப்பாக டீல் பண்ணுவான், டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் இருக்கு. பெண் என்பவள் பியூட்டி, அழகான ஒரு படைப்பு, ஒரு அழகான நோக்கத்தோட படைக்கப்பட்டிருக்காள் என்கிற பொழுது அங்கே ஃப்ரைல்ட்டி இருக்கு, வீக்னஸ், இன்ஃபர்மிட்டி, பாவம் செய்யக்கூடிய உணர்வும் அங்கே இருக்கிறது. The female has what the man wants, beauty and delicacy. டெலிகசி, டெலிகேட்டடா, டெலிகேட்டிவா அவங்க படைச்சிருக்கிற கடவுள். டெலிகேட் என்று சொன்னால் அது ஒரு சுவையான, டெலிகசி அப்படிங்கிறது சுவையான, அழகுள்ள, பெண்ணயத்தோட படைச்சிருக்கிறாரு. அப்போ the female has what the man wants, beauty and delicacy. The male has what the female wants, courage and strength. தைரியம், ஆற்றல், அந்த பெர்சிவரன்ஸ், அந்த கடைசி வரை இறுதியாக இருந்து அதை காப்பாற்றக்கூடிய இந்த ஆற்றல் ஆண்களுக்கு இருக்க தான் செய்யுது. அது பெண்களுக்கு கொடுக்கணும். பெண்கள்கிட்ட அழகும் எல்லாமே இருக்கிறது, மென்மை இருக்கிறது, அது ஆண்களுக்கு வரணும். இப்படி ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஒன்னொன்னுக்கு ஒரு யுனிக்னஸ் இருக்கு பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் ஒரு வித்தியாசமான அவளுடைய ஷேப்பை, அவளுடைய உடல்களை, உறுப்புகளை, பெண் உறுப்புகளை, தலையிலிருந்து கால் வர ஒவ்வொன்றையும் ஒரு வித்தியாசமாக படைச்சிருக்கிறார், சாஃப்டா படைச்சிருக்கிறாரு. அதனால தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெரி அப்சார்பன்ட், அப்சர்விங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. பெண் என்பவள் நார்மலா எப்படி பேசுறா அப்படின்னா, ஷி டாக்ஸ் ஃப்ரம் வாட் ஷி ஃபீல்ஸ். இங்க ஒரு 10 பேர் இருக்கிறோன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கிறத வச்சு தான் அவங்க பேசுவாங்க. அந்த ஆணோட பழகிறதும் பழகாதும். ஆனா ஆண் என்ன செய்வான்னா, அவனுக்கு மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் பேசுவான். ஹீ டாக்ஸ் ஃப்ரம் வாட் ஹீ திங்ஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பெண்ணு அவளுடைய உடல் உறுப்பு சாஃப்டா இருக்கு, டெண்டரா இருக்கு, வீக்கர் வெசல் அப்படின்னா அதற்காக படைச்சிருக்கிறாரு. ஏன் படைச்சிருக்காருன்னா, உடல் சாஃப்டா இருக்கிறது போல அவ அந்த ஆத்மாவோட டீல் பண்ற ரொம்ப சாஃப்டான டெண்டரான ஒரு ஆத்மா அவங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த பெண் என்பவள் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ், நல்லா கூர்ந்து கவனிக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார் இல்லையா. கூர்ந்து கவனிக்கக்கூடிய கடவுளுடைய பராமரிப்பை, கடவுளுடைய அன்பை, குடும்பம் போகிற போக்க, பிள்ளைங்களுடைய போக்க, தான் மருமகளை, ஒரு பெண் தனக்கு இருக்கக்கூடிய மகளை, பையனை நடவடிக்கையை கூர்ந்து கவனித்து அங்க இருக்கக்கூடிய தவறுகளை அகற்றுகிற ஒரு மாபெரும் சக்தி அவங்களுக்குள்ள இருக்கு. ஏனென்றால் அவங்க வீக்கர் செக்ஷன்ங்கிறதுனால. அதைத்தான் பாப்பரசர் சொல்றாரு,
பெண்களை ஈடுபடுத்துங்க, பெண்களை அவாய்ட் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி, நுண்ணறிவு, அந்த எதையும் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை வேணும், திருச்சபைக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு மடல் எழுதியிருக்கிறார். இது ஒன்று பாருங்க. இரண்டாவதாக, the woman is a wombed woman. ஒவ்வொரு உமனுக்குள்ள கர்ப்பப்பை இருக்கிறது, ஆணுக்கு இல்லை. பார்த்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே? அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கடவுள் ஒரு குறிக்கோளோட ஒன்றை உருவாக்குறார். பர்பஸ் டிட்டர்மைன்ஸ் த டிசைன். அப்போ பெண்ணை ஒரு குறிக்கோளோட உருவாக்கி அந்த குறிக்கோள் என்ன பண்ணுது, அந்த குறிக்கோளுக்கு தகுந்த மாதிரி பெண்ணுடைய உடலை அமைக்கிறார். அந்த பெண்ணுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு தேவை இருக்கு. அதனால தான் அவளுக்கு அன்பு தேவை என்று சொன்னேன், அவளுக்கு கடவுள் தேவை என்று சொன்னேன், அவளோட பேசணுங்கிற சொன்னேன், அவளுக்கு உணர்ச்சிகள், நல்ல உணர்ச்சிகள் தேவை என்று தேவைப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பர்பஸ் டிட்டர்மைன்ஸ் த டிசைன், டிசைன் டிட்டர்மைன்ஸ் த நீட். ஒரு உடல், ஆணுடைய உடலுக்கு ஒரு குறிக்கோள் வேற, பெண்ணுடைய உடலுக்கு ஒரு குறிக்கோள் வேற வேற. She is a wombed woman. She was meant to receive the seed from the man. ஒரு ஆணினுடைய விந்து அந்த பெண்ணுக்கு உடலுக்குள்ள போன உடனே பெண்ணிடம் இருக்கிற கருமுட்டை, பல கருமுட்டைகள் இருக்கானா, பல ஸ்பெர்ம் போனாலும் அந்த ஒரு ஸ்பெர்மோட தான் அந்த கருமுட்டை இணைகிறது. அது கடவுளுடைய சித்தம். அப்போ அந்த குழந்தையை உருவாக்குகிற உருவாக்கம், அந்த குழந்தைய 9 மாசம் கேர் பண்ணி அந்த உண்டாக்கி இந்த உலகத்துல பிறக்க வச்சு, அந்த குழந்தைய வளர்க்க வச்சு, பாலுட்டி சோறுட்டி இந்த உலகத்துல இந்த மனிதனுடைய இந்த ஹியூமன் ரேஸ், மனித சமுதாயத்தை சர்வைவல் பண்ண வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை அந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறாரு. In this way, God entrusted the women with a major role of creation, survival of human race. இதுதாங்க இந்த பெண்ணுக்கு வித்தியாசமான உடலை கொடுத்ததற்கு மிக முக்கியமான நோக்கம். நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, ஆத்மா சாஃப்டா இருக்கு. ரெண்டாவது, மனித சமுதாயத்தை உருவாக்கி அதை காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை ஆணுக்கு கொடுக்கல, பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் என்ன செய்யறாங்க? ஆம்பளைங்க பொம்பளைங்களா மாறுறாங்க, பெண்கள் ஆண்களா மாறுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அபத்தம் பாருங்க. கடவுளுடைய சித்தத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காரியம். The only qualification for being a specific gender is to be born with the organs that enable you to fulfill the purpose of gender. உனக்கு இருக்கக்கூடிய உறுப்புடைய நோக்கம் என்ன? நீ எதற்காக படைச்சு, ஆணா இருக்க படைச்சினா ஆணுடைய பர்பஸை நிறைவேற்றுவதுதான் உன்னுடைய உள் உறுப்புகளின் நோக்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. இச்சையோ பெருமையோ சிற்றின்மை நாட்டமோ வேற எதுவும் கிடையாதுங்க. Having an operation and changing your sex organs does not change your nature. உடல் உறுப்புகளை மாற்றி அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு ஆணு பெண்ணுடைய உறுப்பை ஃபிட் பண்றதுனால நீ எதற்காக படைக்கப்பட்டியோ அந்த நோக்கம், நேச்சர் மாற போறதில்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு பெண்ணினுடைய கிட்னி எடுத்து ஆணுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு வைக்கிறதுனால அந்த ஆண் பெண்ணாக மாறுவதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஒரு மனுஷனை ரெண்டா தான் பார்க்கிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு பார்க்கிறோம், ஆணுடைய உறுப்புகளை பார்க்கிறோம், இவன் ஆணு பெண்ணுன்னு பார்க்கிறோம். ஆனால் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் மேன் இஸ் காமன். கடவுள், உயிருள்ள கடவுள் இந்த உலகத்தை ஆள்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடியதுதான் ஆண் பெண்ணுக்குள் நடக்கக்கூடிய அன்புறவு. ஆகவே தான் இந்த வித்தியாசத்தோடு கடவுள் படைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாம், இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறோம்? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோமா? கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஏதேன் தோட்டத்தை விட்டு போய் வில்டர்னஸ்ல, பாலைவனத்துல வாழ்ந்து அலைந்து திரிந்து நோக்கத்தை தவற விட்டுட்டு வாழ்றோமா? ஆண் பெண்ணாக மாற தேவையில்லை, பெண் ஆணாக மாற தேவையில்லை. பெண் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக அறுவை சிகிச்சை செய்து செக்ஸை மாற்ற தேவையில்லை. சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். கடவுளை உங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கடவுளை பிரதிபலியுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு பெண் என்பதனுடைய அமைப்பு ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அவளுக்கென குறிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அவள் வாழ வேண்டும் என்பதற்காக. She is a delicate frame, she is tender, she has got a more fragile structure.
அது வெறும் அந்த பிசிக்கல் ஸ்ட்ரெங்த்தை மட்டும் இல்ல, அது எவ்வளவு அழகாக அவள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறாள் என்றால், அவள் என்ன நோக்கத்திற்காக அவள் படைக்கப்பட்டாலோ அதை அவள் செய்யணும். அப்போ ஒரு குழந்தை பேரு, அது வளர்ப்பது, அல்லது அந்த குடும்பத்தை நேசிப்பது, அந்த குடும்பத்தை பராமரிப்பது என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் அந்த பெண் தான் செய்யணும். அப்ப அந்த பெண்ணுக்கு தேவையான அந்த அமைப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உள்ளும் புறமுமாக அப்படிப்பட்ட அமைப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் her soul is absorbent அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லாவற்றையும் உள்வாங்கி அதை தன்னகத்துள் வைத்து அதை அப்புறம் கொடுக்கிறது. அது ரொம்ப அழகான அந்த பெண்ணுக்குரிய அந்த சிக்னிபிகன்ஸ்ல இன்னைக்கு 3வது பார்த்தோம். she is absorbent. அதைத்தான் இன்னைக்கு போப்பாண்டவர் அதை சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சுற்றுமடல்ல திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுது. ஏன்னா அந்த பெண்மை என்பது எவ்வளவு முக்கியமானது அந்த திருச்சபையில அந்த பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்சார்பென்ட் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக் பத்தி உள்வாங்கி அதை தன்னுள் வைத்து அதை கொடுப்பது. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த பெண்மையின் அந்த தனித்துவத்தை, அந்த முக்கியத்துவத்தை பெண்களும் புரிந்து கொள்ளவில்லை, ஆண்களும் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ இன்னைக்கு சில ஓரியன்டேஷன்ஸ், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்கிறது, ஆகவே நான் ஆணாக மாறிவிடுகிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓரியன்டேஷன் இருக்கு அதனால நான் பெண்ணாக மாறிவிடுறேன். அப்படி மாறக்கூடிய ஒரு காரியம் அல்ல அது. இன்னைக்கு அந்த ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகுது, இது இயல்பு என்று நேச்சர்னு சொல்றாங்க. அது நேச்சர் அல்ல, அது கடவுளை விட்டு பிரிந்ததனால் நமக்குள் உண்டாக்கக்கூடிய அது ஒரு ராங் ஓரியன்டேஷன். உண்மையிலேயே அவங்க எவ்வளவு ஒரு கன்ஃபியூஸ்ட் மாசா இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இளம் வயதினர் ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் நான் என்பதில் அந்த பெண் பெருமை கொள்ள வேண்டும், நான் ஒரு ஆண் என்பதில் அந்த ஆண் பெருமை கொள்ள வேண்டும், நாம் இருவரும் சமம் என்பதில் இருவரும் பெருமை கொள்ள வேண்டும். இருவருக்குமாறு அந்த தனித்துவத்தை உணர்ந்து கொண்டு செயலாற்றும் பொழுது இந்த உலகம் ரொம்ப அழகான, ஒரு வலிமையான, ஒரு டெண்டரான, டெலிகேட்டான, ஸ்ட்ராங்கான அப்படிப்பட்ட ஒரு உலகமாக அது வாழும். ஆகவே நம்முடைய தனித்துவத்தை உணர்ந்து கடவுள் வைத்த அந்த திட்டத்திற்காக நான் இனிமேல் வாழ்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னோட சொந்த விருப்பத்தின் படி அல்ல. ஐயோ நம்ம ஒருவேளை அந்த குடும்பத்துல நீ ஒரு ஆணா பிறந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது ஒரு ஆம்பளை இருந்தா இப்படி நடத்திருப்பானே சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்காக அந்த பெண் உள்ளுக்குள்ள தன்னையே ஒரு ஆணாக அவள் சித்தரித்து கொண்டு இருக்கலாம். அதன் மூலமாக அவளுக்கு அப்படி ஒரு ஓரியன்டேஷன் வரலாம். ஆனா அதுவல்ல நிஜம். யார் என்ன சொன்னால் நீ உன்னை பெண்ணாக ஆண்டவர் படைத்திருக்கிறாரா, உனக்கென ஒரு நோக்கம் உண்டு. ஆகவே கடவுளுக்காக எழுந்து பிரகாசி என் மகளே. நீ ஆணாக இருக்கின்றாயா, உனக்கென ஒரு பர்பஸ் இருக்கு, நீ ஆணாக வாழ்ந்து அதை சாதிக்க வேண்டும் என் மகனே. அப்படியாக உனக்காக இனி நான் வாழ முடிவெடுத்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் முடிவெடுங்க. உனக்காக என்றால் கடவுளுக்காக, கடவுள் வைத்த நோக்கத்திற்காக, அந்த உன்னத பர்பஸ்க்காக நான் வாழ்வேன். நான் ஒரு பெண் என்பதில் மகிழ்ச்சிகளுடன் யார் என்ன சொன்னாலும் சரி, மனிதனுடைய வார்த்தைகள் என்ன செய்ய முடியும்? எனக்கென கொடுக்கப்பட்ட அழைப்பது மிகவும் நேர்த்தியானது, அழகானது, டெண்டரானது, டெலிகேட்டானது, அதே சமயம் அப்சார்பன்ட் என்று சொல்லி பெருமையோடு ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் அப்படியாக உணர்ந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போம். பாருங்கள், உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர்வந்த போதும் உமக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன்னருளாலே உணர்ந்ததனால் நான் உமக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். நாம் எதிர்த்து போராட வேண்டியது ஆண்கள் அல்ல. ஆண்களே, நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியது பெண்களோடு அல்ல, மாறாக தீமைகள், பாவங்கள் விலகட்டும், நம் வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தம் பெருகட்டும், ஆண்டவருடைய பண்புகளுடன் வாழ்வோம். பாருங்கள், தீமைகள் பாவங்கள் விலக்கிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், தீமைகள் பாவங்கள் விலக்கிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும், இதயத்தின் ஆழத்தில்
வாழ முடிவெடுத்தேன். அப்பா, ஆணும் பெண்ணும் சமம், இதோ இருவருமாய் இணைந்த உலகத்தை கட்டி எழுப்போம் என்கிற தீர்மானத்தை இருதயங்களில் இந்த நாளில் எழுதும் ஆண்டவரே. பொறாமைகள் போட்டிகள் விலகட்டும் ஆண்டவரே. கசப்புணர்வுகள் மாறட்டும் அப்பா. உள்ளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த தவறான ஓரியன்டேஷன் மாறட்டும் அப்பா. நான் ஆணாக மாற வேண்டும், பெண்ணாக மாற வேண்டும் என்கிற தவறான ஓரியன்டேஷன் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. இறையருள் இவ்வுலகில் வந்திடவும் எங்கும் சமத்துவம் நிறைந்திடவும் மறைநூல் வழியில் வாழ்ந்திடவும் மறைநூல் வழியில் வாழ்ந்திடவும் மனநிறைவுடனே முடிவெடுத்தேன். ஆமென் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, இந்த உலகம் காட்டுகிற மாதிரியின்படி அல்ல, இந்த உலகம் எழுதி வைத்த சட்டங்களின்படி அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்கென வைத்த நோக்கத்தின்படியாக நாங்கள் வாழ்வோம். ஆணும் பெண்ணுமாக வாழ்ந்து அப்பா உம்முடைய ராஜ்யத்தை, இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புவோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.